அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி பிஜி யூனிக் அகாடமியில் டிஆர்பி பிஜிக்கான பயிற்சி வகுப்பு வீக்கெண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வீக்கெண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டே இப்போ ஒர்க் பண்ணிவிட்டு வரவங்களுக்கு தகுந்த மாதிரி சண்டே மட்டும் ஒரு பேட்ச் இருக்குது. அதே போல் சாட்டர்டே சண்டே இப்போ சண்டே வந்து சைக்காலஜி, ஜிகே, தமிழ் இதை தான் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா காமனாக வந்து எல்லா சப்ஜெக்டில் இருந்தும் வரதுனால சாட்டர்டே வரவங்களும் வரலாம். இப்போ வீக்கெண்ட் அப்படின்றது 2 நாள் கிளாஸ் இருக்குது. அதில் ஒரு நாள் மட்டும் வரவங்க ஒர்க் பண்ணிட்டு வரவங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ 2 சிலபஸும் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொடுப்போம். அதேமாதிரி சப்ஜெக்ட் அப்படின்னு தந்தாங்கன்னா வீக்கெண்டு மட்டும்தான் தருவோம். இந்த காமன் சப்ஜெக்ட் வந்து இடையில எப்போனாலும் நடத்திக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் வந்து 2 வருஷமாக இப்போ பிஜி வரல. பட் இந்த டைம் வந்து ஏற்கனவே டிஆர்பி போர்டில் இந்த ஆண்டுக்கான வேக்கண்ட் எல்லாமே சொல்லிட்டாங்க. பட் கால்ஃபர் வர்றப்போ அந்த வேக்கண்ட் கூடுதலாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தே 1 வருஷம் 2 வருஷமாக படிக்கிறவங்க நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாலுமே இந்த கால்ஃபர் கன்ஃபார்ம் நியூஸ் வந்த பிறகு ஒரு தீவிரமாக படிக்கிற மாதிரி படிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இப்போது வர்றது உறுதி. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளேயே வந்து பிஜி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கால்ஃபர் வந்து நமக்கு எக்ஸாம் வந்து நவம்பர் டிசம்பரில் வர மாதிரி இருக்கும். ரிசல்ட் வந்து ஜனவரியில் கொடுப்பாங்க. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர்லேயே எக்ஸாம் வச்சுட்டு வேல்யூஷன்லாம் பண்ணி நவம்பர் டிசம்பரில் ரிசல்ட் கொடுத்து வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி ஜனவரி 2ஆம் தேதி போஸ்டிங் போட்டதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்லலாம் பார்க்கும்போது ஒன்று வந்து ஜனவரி 2ஆம் தேதி தருவாங்க, போஸ்டிங் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். இப்படி தான் வந்து போடுவாங்க. அதனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் திடீர்னு கால்ஃபர் வந்தாலும் வரலாம். ஏன்னா இப்போ டிஎன்பிசி குரூப் 2லாம் பார்த்திங்கன்னா ஜூலை 28ஆம் தேதின்ற ஷெடியூல் இருந்தது. 20ஆம் தேதியே வந்து வெளியிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஷெடியூல் வந்து வெளியிடுற வரைக்கும் காத்துட்டு இல்லாமல் இனிமேல் படிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஏற்கனவே டிஆர்பி யூஜி பற்றி நிறைய பார்த்துட்டு இருந்தோம். யூஜி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இப்போ ரிசல்ட் விட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி ரிசல்ட்டு ஃபைனல் லிஸ்ட்டு போகிறதுக்குள்ளே ஒரு கேஸ் போட்டதுனால 1 மாதம் தள்ளி போச்சு. இல்லைன்னா ஜூனில் கண்டிப்பாக அந்த டெட்டு முடித்து நியமன தேர்வு பேப்பர் 2 முடித்தவங்களுக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ எல்லா விதமான கேஸும் தள்ளுபடி பண்ணுறதுனால அந்த போஸ்டிங் போடுறது உறுதி. அந்த கோர்ட்லேருந்து அந்த ஆணை வந்து டிஆர்பி போர்டுக்கு வந்த பிறகு இவங்க டிசைட் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ யூஜி எழுதிட்டு கிடைக்காதவங்க பிஜி இருக்கவங்க பிஜி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம சட்டசபை கூட்டத்தொடரிலே வந்து 19,000 சில்லற வேக்கண்ட் வந்து 2026க்குள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, போட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. அப்போ 26னா இப்போ 24, அடுத்து 25. ஸோ இந்த ஆண்டும் டிஆர்பி யூஜி பிஜி அதாவது பிஜி கால்ஃபர் வரும். யூஜி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் இந்த மாதிரி இதில் தான் யூஜி கால்ஃபர் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மார்ச் ஏப்ரல் அல்லது பிப்ரவரி மார்ச்சில் கொடுத்தாங்கன்னா எக்ஸாம் வந்து ஒரு ஏன்னா இப்போ கால்ஃபர் கொடுத்து 15 நாள் 1 மாதத்துலேயே கூட 1.5 மாதத்துலேயே எக்ஸாம் வைக்கிற மாதிரி வராங்க. ஏன்னா அப்ளை பண்ணுற டேட் 1 மந்த் கொடுக்குறாங்கன்னா அதுக்கடுத்து 1 மந்த் 1.5 மந்த்லேயே வந்து எக்ஸாம் வைக்கிற மாதிரி ஷெடியூல் நிறைய வந்திருக்கு. ஸோ அப்படி வந்துருச்சுன்னா அந்த கடைசி மினிட்டில் படிக்கிறதுன்றது சிரமம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இருந்தே படிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ பிஜியில் இப்போ இந்த டைம் வேக்கண்ட் அதிகமாக வரும். ஏன்னா ஏற்கனவே 1 வருஷம் போடாத இருக்கிறதுனால இப்போ 2 வருஷம் வேக்கண்ட் சேர்த்து கொடுப்பாங்க. அப்படி வர்றப்போ வேக்கண்ட் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. பிஜி முடித்த மாணவர்கள் டிஆர்பி பிஜி யூனிக் அகாடமியில் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதற்கான பயிற்சி வகுப்புகள் யூனிக் அகாடமியில் நடைபெறுகிறது. யூனிக் அகாடமி பொறுத்த வரைக்கும் நம்ம 2001 டிஆர்பி நடத்திட்டுருக்கோம். யூஜி பிஜி அப்படின்றது 2001 to 2007 வரைக்கும் இருந்தது. அப்புறம் அதுக்கு அடுத்தது 2007க்கு பிறகு 4 ஆண்டு 2011 வரைக்கும் சீனியரில் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது மீண்டும் 2011 பிஜி எக்ஸாம் நடந்தது. யூஜி மட்டும் டெட் எக்ஸாம் அப்போ யூஜியை தூக்கிட்டு டெட் கொண்டு வந்தாங்க. டெட் வந்து 2011 போட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது 10 வருஷம் 11 வருஷம் ஆகிப்போச்சு டெட்டு முடித்தவங்க. இப்போது டெட்டு முடிச்சுட்டு அடுத்த ஒரு தேர்வுன்னு கொண்டு வந்துட்டாங்க. அது 6 to 10க்கு நியமன தேர்வு யூஜி சப்ஜெக்ட்லேருந்து படிக்கிற மாதிரியும், 1 to 5க்கு வந்து அவங்களுக்கு வந்து இடைநிலை ஆசிரியர் தேர்வு வந்து இந்த மாதம் 21ஆம் தேதி இருக்குது. போன மாதம் 23 வர்றது 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மந்த்து
21 நடக்குது. அவங்களுக்குமே இப்போ ஹால் டிக்கெட்டில் வெளியிட்டாங்க. ஸோ ப்ராப்பராக நடக்கும். நடந்து முடிஞ்சோடனே வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த மாதம் முடியுதுன்னா நமக்கு வந்து ஜூலை, ஆகஸ்ட் இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டெம்பரரி போஸ்டிங்லாம் இப்போ வந்து போடுற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதெல்லாம் போய் போட்டாங்கன்னா அடுத்து போஸ்டிங்லாம் போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. நிறைய ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு தான் இப்போ போடுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணி அடுத்து போஸ்டிங் போகிற வரைக்கும் டீச்சர்ஸ் வேணுன்றதுக்காக இப்போ வந்து போட்டிருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி எப்படி போடுறாங்கன்னா 3 மந்த்ஸ் 11 மந்த்ஸ் டூரேஷனை போடல, 3 மந்த்ஸ் டூரேஷனை போடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து இமீடியட்டாக இந்த இதெல்லாம் வரும் அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. ஸோ அதனால் பிஜிடிஆர்பிக்கான கிளாஸ் நேரடி கிளாஸுக்கு உடனடியே இப்போ ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு பேட்சாக வந்து சப்ஜெக்ட் வைஸ் வர்றப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் வந்து கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதே மாதிரி டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான கிளாஸை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீக்கெண்ட் கிளாஸ் இருக்குது, டெய்லி கிளாஸ் இருக்குது, ஈவினிங் கிளாஸ் இருக்குது. இப்போ அதுக்கான ஆன்லைன் கிளாஸுமே நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து பிஜிடிஆர்பிக்கும் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கும் கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி யூஜி வந்து கிடைச்சவங்க ஓகே, கிடைக்காதவங்க நம்ம அடுத்து கால் ஃபார் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இல்லாமல் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நல்ல ஸ்கோரிங் வரணும்னா நம்ம இந்த 3 மாதம் 2 மாதம் 4 மாதம் படிக்கிறத விட ஒரு 1 இயர் கோச்சிங் படிக்கிறப்போ 1 இயராக நீங்கள் வந்து பயிற்சி எடுக்கிறப்ப ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி யூஜிக்கான கோச்சிங் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போது அதுக்கான கிளாஸ் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எஸ்ஜிடி இப்போ இடைநிலை ஆசிரியர் தேர்வு இப்போ இந்த மாதம் 21 முடியுது. அதே மாதிரி ஏற்கனவே யூஜிக்கான வெரிஃபிகேஷன் முடிஞ்சு போஸ்டிங் போட போகிறாங்க. அது போட்ட பிறகு இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் முடிஞ்சு இதுக்கான ரிசல்ட் விட்டு இந்த போஸ்டிங் ரெண்டும் போட்ட பிறகு யூஜிக்கான கிளாஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போ பிஜிஸ் ஜாயின் பண்ணலாம், டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ஜாயின் பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி நான் வந்து பிஜி முடிக்கல, யூஜி தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ குரூப் 2 இப்போ இருக்குது. ஸோ இந்த மாதம் 19 வரைக்கும் அப்ளை பண்ணுற டேட் இருக்குது. இதுக்குமே அப்ளை பண்ணலாம். நம்ம எப்பயுமே ஒரு போஸ்டிங் கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கணும். கிடைக்கிற வரைக்குமே நம்ம வந்து விடாமுயற்சி கொடுக்கணும். இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிறவங்களே ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுவாங்க, மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டு இன்டர்வியூ போனால் கூடமே மீண்டும் ப்ரிலிமினரிக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒருவேளை கிடைக்கலன்னா அடுத்து நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு படிப்பாங்க. அந்த மாதிரி மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களும் அந்த எண்ணத்தோடு படிக்கணும். ஸோ நம்ம மனம் தளராத, சோர்வடையாத, நம்மளை பேக்கில் இருக்கவங்க எல்லாமே பல பேர் வந்து பாசிட்டிவாக நமக்கு பேசி நம்மளை மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்து சொல்லணும், ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு நம்ம ஒரு 3 வருஷம் படித்து பாஸ் பண்ணி வெளியே வரோம். யூஜி படிக்கணும்னா பிஜி 2 வருஷம், ஒரு வேலைக்கு போகிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் படிக்கிறது தப்பே இல்லை. அது நம்ம வந்து நிறைய பேருக்கு புரியுறதில்ல. இப்போ நம்ம எல்கேஜி யூகேஜிலேருந்து +2 வரைக்கும் நம்ம படிக்கிறோம், அதுக்கடுத்து யூஜி டிகிரிலாம் படிக்கிறோம். இத்தனை வருஷம் படித்து முடிச்சுட்டு வந்துட்டு வேலைக்கு போகிறதுக்கு 2 மாதம் 3 மாதத்துலேயே படித்து வேலைக்கு போகலையே அப்படின்னு எல்லோரும் திட்டுறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. அந்த மாதிரி வந்து எப்படி நம்ம வந்து போயிட முடியும்? ஏன்னா காம்படிட்டர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த தேர்வு ஒரு டைம் எழுதும் போது தான் எப்படி வருதுன்ற ஒரு ஐடியாவே கிடைக்குது. ஸோ அப்போ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு பேக்கில் வந்து முழு நேரம் ஈடுபாடாக படிக்க முடியாத ஒரு குறிப்பிட்ட நேரம் படிக்கிறவங்களாம் வந்து கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. அது வந்து அவங்க சூழ்ந்திருக்கவங்ககிட்ட எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பேக்லேருந்து பண்ணுங்கள், நான் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த கான்ஃபிடென்ட் விடாத படித்தா கண்டிப்பாக போஸ்டிங் போகிறது உறுதி. நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷமாக 94லேருந்து இந்த ஃபீல்டு இருக்கேன். 2001லேருந்து போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் டெல்லியில் ஐஏஎஸ் கோச்சிங் பண்ணிட்டு வந்து தான் 2001 யூனிக் அகாடமி நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து மேக்ஸ் டீச்சர், அதாவது 94 to 2000 வரைக்கும் நான் மேக்ஸ் டியூஷன்லேருந்து BM1 M2 M3 மேக்ஸ், பாலிடெக்னிக் மேக்ஸ், ஐடி மேக்ஸ் இந்த மாதிரிலாம் டியூஷன் காலையில் 5 to நைட்டு 10 வரைக்கும் எடுத்துகிட்ருக்கோம். அப்படிலாம் பண்ணிவிட்டு நான் 7 டீச்சர்ஸ் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கப்போ 99ல் வந்து 18 பேருக்கு ஏஐக்கு நான் மேக்ஸ் எடுத்தேன். அதில் 13 பேர் ஏஐ போஸ்டிங் கிடச்சி ஜாயின் பண்ண பிறகு தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இவங்களாம் புஷ் பண்ணதை வச்சு தான் நான் வந்து அதுக்கு தயாராக நான் டெல்லி போய் படித்தேன். டெல்லியில் வந்து 1 இயர் ஐஏஎஸ் கோச்சிங் பண்ணிவிட்டு வந்து தான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங் ப்ராப்பராக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் முறையாக நம்ம வந்து படித்து அதுக்கான சரியான நீங்கள் வந்து பயிற்சி எடுக்கிறதோ, மாடல் டெஸ்ட் எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதோ, லைன் பை லைனாக நம்ம வந்து தரவு பண்ணுறதோ பண்ணும்போது ஈஸியாக வரலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் எப்படி கேட்டிருந்தாங்க, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கொஷின்லாம் எடுத்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராகணும்னா ஈஸியாக வரலாம்.
எல்லாருக்குமே வந்து முயற்சி சரியாக பண்ணுறவங்களுக்கு கிடையாது. நிறைய பேர் வந்து அந்த நெக் ஆஃப் த டைமில் தான் படிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா ஆயிருக்குமே, நம்ம வந்துடுமே அப்படின்னு நினைப்பது உண்டு. அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நினைப்பாங்க, திரும்ப அப்படி விட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூனிக் அகாடமிலேருந்து தபால் வழி பயிற்சி, ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அனுப்பித்தரோம். அதே மாதிரி ஆன்லைன் கோச்சிங் இருக்குது, நேரடி பயிற்சி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நேரடியாக படிக்கிறதுக்கு வந்து இங்கே ஹாஸ்டல் ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் தனித்தனியாக இருக்குது. ஸ்டே பண்ணி முழுக்க அதே ஈடுபாடாக படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னென்னா அதுக்குன்னு வந்து படிக்கிறப்போ உங்களுக்கே ஒரு பயம் வரும், நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்ற எண்ணமும் வரும். அதுக்கு இவ்வளோ பேருக்கு நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டியது இருக்குது, நம்மளை சார்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு இதில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதே முழு நேரம் ஈடுபாடாக இருக்கிறப்போ ரிசல்ட் ஈஸியாக கிடச்சிரும். அதனால் ஒரு முடிஞ்ச அளவுக்கு முழுசாக நம்ம படித்து அதுக்கான நேரத்தை ஒதுக்கி படிக்கிறதுக்கு பாருங்கள். குறிப்பிட்ட பேர் அது மாதிரி முடியாது, சூழ்நிலையை வந்து நம்ம ஒர்க் பண்ணி தான் நம்ம அந்த சம்பளத்தை பேஸ் பண்ணி ஃபேமிலியை பார்த்துக்கணும், அதுக்கடுத்து படிக்கணுன்ற எண்ணம் இருக்கவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணும். கிளாஸ் இருக்கிறப்போ நாங்கள் எல்லாமே எடுக்கிற டீச்சர்ஸ் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதில் வந்து உங்களுக்கு தேவையான பாயிண்ட் எல்லாமே கொடுக்குறப்ப அந்த ஹிண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு எக்ஸாம் வியூ பாயிண்டில் படிக்கணும். கண்டதை படிக்கிறத விட எக்ஸாம் வியூ பாயிண்டில் படித்து அதுக்கு தகுந்த மாதிரி போய் எழுதும்போது தான் வெற்றி உறுதி. ஸோ அதற்கான அனுபவம் வாய்ந்த அகாடமி நமது யூனிக் அகாடமி. சிறந்த பயிற்சி இங்கே கிடைக்கும். உங்களுக்கு அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் இந்த தேர்வுக்கு பல வருஷமாக பயிற்சி கொடுத்துட்ருக்கப்போ எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க, எப்படி படித்தா பாஸ் பண்ணுன்ற மெத்தடோட சிறந்த முறையில் வந்து நாங்கள் பயிற்சி தரோம், ஸ்டடி மெட்டீரியல் தரோம், மாடல் டெஸ்ட்டு தரோம். இதெல்லாம் பயன்படுத்தி நீங்களும் உங்களுடைய ஆசிரியர் கனவை நனவாக்கலாம். உங்களுக்கு மேலும் விவரங்களுக்கு யூனிக் அகாடமி 16 அத்வைதா ஆசிரமம் சாலை, புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம் 636004. கான்டாக்ட் நம்பர் 9443237648 அண்டு 7868999794 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.